ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான்வெஜ் பற்றின வீடியோ தாங்க முழுக்க நான்வெஜ் பிடிக்காதவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து காய வச்சிட்ருக்கோம். நம்ம வீட்டில் வளர்த்துற நாட்டுக்கோழி தாங்க. இதில் ஒரு கோழி தான் வந்து பிடிச்சி இன்றைக்கி வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி காய வச்சிட்ருக்குதுங்க. பார்த்திங்கன்னா கோழி வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க. சுடு தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கோழி வந்து பொங்க வந்து பொசுக்கிறதுக்கு வந்து நல்லா வருங்க. அதுக்கப்புறம் பொங்க வந்து பொசுக்கிட்டு வந்தாச்சு. பொசுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நெருப்பில் வந்து வாட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்து சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்லாம் தடவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் நல்லா சுத்தமாக கழுவியாச்சுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கறி வந்து வெட்ட ஆரம்பிச்சிச்சுங்க கோழி. இந்த கோழி பார்த்திங்கன்னா வெடைக்கோழி தாங்க வந்து பிடிச்சிருக்கோம். சளியாக இருக்கிறதுனால சரி இன்றைக்கி வெடைக்கோழி வந்து சமைச்சிட்டேங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துகிட்டு வந்துச்சு. அதில் முட்டை இருந்துச்சுங்க. இப்போ வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டுருக்கேனுங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கறி சேர்த்துக்கலாங்க. கறியை சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சுக்கலாங்க. இது போல் தண்ணி பிரிஞ்சு வருங்க. இதை வந்து நம்ம சூப்பாக எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நம்ம வந்து கலந்து குடித்தோம்னா சூப்பராக இருக்குங்க. சளிக்கும் நல்லா இதமாக இருக்குது. இதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியில் அரைச்சி ஊற்றியாச்சுங்க. ஊற்றி தண்ணி குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேனுங்க. நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பாட்டு செஞ்சுட்டேனுங்க. தண்ணி குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குழஞ்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா பேசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கறியை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்துட்டேங்க.